ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் தமிழ் YT. அகெயின் ரிட்டன் டு பேக். லைவில் வர முடியல, பட் இருந்தாலும் ஒரு கண்டென்ட்டாக வந்திருக்கேன். ஸோ ஃபார் நம்ம கண்டென்ட் புது கண்டென்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் கமெண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கமெண்ட்ரி தானே, சரி வாங்க பண்ணுவோமே. ஃபஸ்ட்டு பிஜிஎஸோட ஃபஸ்ட்டு மேட்சஸ் இது ஃபஸ்ட்டு குவாலிஃபயரு ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் சின்ன ஒரு கமெண்ட்ரியாக நம்ம ஒன்று கொடுப்போம். ஃபஸ்ட்டு மேட்ச் ஆனது இராங்கல் தான். ஸோ எப்போதும் போலவே இராங்கல் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் ஸ்குவாடு வந்து குவாலிஃபயர் ஆன ஸ்குவாட்ஸ் தான் வந்து, ஸோ இன்கேம் குவாலிஃபயர் ஆன ஸ்குவாட்ஸ் வந்து நம்ம குவாலிஃபை ஆகிருக்கு. ஸோ அதோட ஃபஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ ஃபார் 1 month ஆணுச்சு. ஸோ நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு கண்டென்ட்னால ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கட்காலேருந்து மில்டா சைடு தான் போய்ட்டுருக்கு. மில்டா சைடில் போகிறதுல இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ராப்ஸ் இருக்குது. எல்லாமே ஓவரால் ட்ராப் வந்து கவரேஜ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கானுங்க. ஆனால் எந்தெந்த லூஸுங்க எங்கெங்கே இறங்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நான் யாருமே மீன் பண்ணல. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட், யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஸோ லெட்ஸ் டு வாட்ச். இப்போ ஒவ்வொரு டீமாக இறங்கவே போயிட்டுருக்கு. எல்லாமே ஓவராலாக இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு லொக்கேஷன், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆஃப் லொக்கேஷன். ஸோ ஒவ்வொன்றுமே யூனிக்காக பண்ணுறது தான் இங்கே மேட்டர். ஸோ என்னென்னா அவங்களோட கேம் ப்ளே, அவங்களோட லெவல், அவங்களோட ஸ்கில்ஸை வச்சு தான் இந்த ஃபுல் கரியர்ஸ். ஸோ இந்த 3 month வந்து அவங்க ரன் அவுட் பண்ணி ஓவரால் வந்து ஃபைனல்ஸ் அடித்து வின் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் இன்றைக்கி இந்த லாபிலேருந்து எத்தனை பேர் குவாலிஃபையர் ஆக போகிறாங்க? Day 1 Map 1. ஸோ Map 1 ஆஃப் த இராங்கல். ஸோ இராங்கலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ராப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பழக்கப்பட்ட ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓவரால் பார்த்தீங்கன்னா 16 டீம் வந்து உள்ளே இறங்கி விளாண்டுட்டுருக்கு. ஸோ இது அட்வான்ஸ் ரூம் கார்டு ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ரூம் கார்டு. இதில் பார்த்தீங்கன்னா லூட் பார்த்தீங்கன்னா 1xலேயும் வைக்கலாம், 2xலேயும் வைக்கலாம். ஸோ சம்திங்ஸ் ஒரு ரூம் மேக்கரோட தான் அது கண்டென்ட். ஸோ இவங்களோட கண்டென்ட் எப்படி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட செட்டிங்ஸ் இவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ இருந்தாலுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போட்டுட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட்டு போகுதுங்க. இந்த இடத்துல பிரியாணி ஒரு ஃபைட்டு போகும் போல இருக்குது. எதிர்பார்க்காத லொக்கேஷன், எதிர்பார்க்காத இடத்துல. ஸோ பெரிய பேர்லங்க இந்த இடத்துல. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து 7th டீமில் வந்து டேரெக்டாக ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டேரெக்டாகவே அட்டாக்ல இறங்கியிருக்காரு. இவர் பிஸ்டலை வச்சுட்டு அடிச்சுட்டு இருக்காருங்க. நாக்கு கொடுத்துட்டாங்க அவர் டீம்லேருந்து. வேறு மாதிரியான ஒரு நாக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஸியை வச்சுட்டு அடிச்சு ட்ரை பண்ணார். பட் இருந்தாலும் யாராவது யூஸியை வச்சு அடிப்பாங்களான்ற அவளுக்கு ஒரு லெவலுக்கு ட்ரை பண்ணாலுமே 1 HP இருக்காரு. ஆனால் இவர் ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்டு இருக்காருங்க. ஏன்னா எனக்கே புரியல. ஸோ அவருமே நாக்கு வாங்கிட்டாரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஜம்ப் ஸ்டார்ட்டு. ஸோ மேக்ஸிமம் இவர் டீமுமே ஒரு நாக்கு விழுந்துருச்சுங்க. ஸோ லாங்லேருந்து ஒரு நாக்கு வச்சுருக்காங்க. வேறு லெவலில் ஒரு நாக்கு விழுந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு கேம் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த உள்ளே சொதப்பலுங்க. 2 இடத்துல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சிருக்கணும். தப்பு பண்ணிட்டானுங்க. கிறுக்கு கூதிங்க போட்டானுங்க பாரு. அடுத்த ஒரு நாக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒருத்தன் தாங்க இருந்தான். அவனும் கிளம்பிட்டாங்க. ஐயோடே இதுக்கு நீங்கள் இறங்கியிருக்கவே வேணாண்டா, வேறு ட்ராப்புக்காவது போயிடலாம்டா. ஸ்டார்டிங் ஃபைட் சீன்ஸ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது தான் உள்ள ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் ஆனால் இங்கே என்னமோ நேராகவே குதிச்சு எடுத்துட்டானுங்க. ஐயோ இந்த இடத்துல வேறு லெவலில் நாக்குங்க. ஐயோ ஒரு 2 ஸ்குவாடு ஒரே இடத்துல டார்கெட் வச்சுட்டானுங்க. மேக்ஸிமம் எந்த ஸ்குவாடு எங்கே அடிக்கிறேன்ற லெவலில் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஓப்பன் ஆஃப் ஃபைட்டுங்க. ஓப்பனில் 2 பேருமே நாக்குங்க அந்த இடத்துல. வேற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஏஆர்லேருந்து வேறு லெவலில் ஒருத்தர் அடிச்சிட்ருக்காரு. ஒரு நாக்குமே வச்சுருக்காருங்க. ஸோ ஷார்ட் கன்னு அவருமே ட்ரை பண்ணுறாரு. அவர் டீமேட் ஆப்போசிட் இருந்தது. இந்த சைட்லேருந்து ஒரு 2 நாக்கு, அந்த சைட்லேருந்து ஒரு 3 நாக்குமே ஃபினிஷ் பண்ணிடுறாரு. லாஸ்ட் 1 பிளேயரு. ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் இந்த டீமுக்கு தான், இப்படி தான் என்னோட தோணுது. பட் ஆனால் எல்லாமே ஃப்ரீ ஸ்பயர். ஸோ சம்திங் ஒரு ஹீலிங்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அவர்கிட்ட ஃபுல் ஹீலிங்ஸுமே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அவர் சைடுமே போகலாம். நாக்கு வச்சுருந்தா கூட பாசிபிள். ஒரு லிட்டு குறைச்சிருக்காருங்க. மேக்ஸிமம் ஒரு அடி விழுந்துச்சுங்க ஷார்ட் கன்னில். ஸோ நல்ல ஒரு லிட்டு அந்த இடத்துல. ஓ மை காட் டேங்கோத்தா அப்படின்ற மாதிரி தான் இவன் ஓடிட்டுருக்கான். ஸோ எனக்கு ஒரு வியூவில் தெரியுது. பட் ஆனால் 1 HPயில் இதுதான் முயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி போனால், ஆனால் முடிச்சிட்டாங்க. வேற மாதிரி ஒரு ஸ்குவாடு. ஒரு 4 ஃபினிஷர்ஸோட முதல்ல ஒரு எலிமினேட் ஆகுது ஒரு டீமு. வேற மாதிரியான ஒரு எலிமினேஷன் இந்த இடத்துல. ஒரு 4 kills இந்த டீம் சர்வே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்த விட்டு லீவ் ஆக ட்ரை பண்ணிட்டாங்க. லீவ் ஆகுறாங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஸ்குவாடே எலிமினேட் ஆகுது இந்த இடத்துலேருந்து. ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபைட்டில் எவனுமே எடுக்க மாட்டானுங்க. நம்ம ஆளுங்களாம் இருந்தா போடா பைத்தியாரகுதான் அவன் அந்தாண்டா அடித்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்தானாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தலையில் தண்டை போட்டு அவ்வளோதான். நீ என்னடா நான் சொல்கிறது எலிமினேட் தோ. ஸோ M4 ஸ்குவாடு வந்து எலிமினேட் ஆகிருக்குங்க இந்த இடத்துலேருந்து. ஸோ மேக்ஸிமம் அடி அந்த மாதிரிங்கிற மாதிரி அடி பெரியாக கொடுத்துருக்காங்க இந்த டீமு. ஸோ இவங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு அட்வான்ஸாக ஒரு 4 பாயிண்ட் கிடையாது, தப்பு இல்லை. பட் இருந்தாலும் 2 நாக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 2 பிளேயர்ஸ்க்குமே மூடிட்டு ஆடிட்டு தொலைச்சிருக்காண்டு தானே. 2 நாக்கு தேவைப்பயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஐஜிஎல் கத்திருந்தாலும் கத்திருக்கலாம், பாசிபிள் இல்லை. ஸோ சாந்தமாக கூட சொல்லலாம், ஏன்டா நாக்கு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கூட பேசலாம். பட் என்ன கண்டென்ட்டோ அவங்க நடந்தவங்களுக்கு தான் தெரியும், ஐஜிஎலோட கண்டென்ட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தா அவங்களோட கண்டென்ட்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. நம்மளோட கண்டென்ட்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க.
ஸோ பார்க்கலாமே. ஸோ இப்போ அடுத்த மூமெண்ட் நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல. ஸோ மேக்ஸிமம் வந்து என்னால் வந்து ஓவர் வியூ பண்ணி பார்க்க முடியல, வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெருசாக ஆங்கிள் நான் பார்த்தா கூட ஏதாவது தெரியும் கூட பாசிபிள் தான். பக்கத்தில் தண்ணி எடுத்து வந்துருக்கலாம். ஓவரால் மேப்பில் பாருங்களேன், மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஜோனுக்குள்ளே 1 2 3 4 ஸ்குவாடு தான் உட்காந்துருக்கு. மீதி எல்லாம் அவுட் ஆஃப் ஜோனு. இருக்கிற 16 டீமு வேஸ்ட்டு ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாங்கள்லாம் மேப்லேயே இருப்போம்டா, மேப்பு தான்டா எங்கள் கோட்டை அப்படிங்கிற மாதிரி ஜோனு சென்ட்ராப்பில் உட்காந்துருக்காங்க பாருங்க. ஏஸ்னேல் நாங்கள் தான்டா வச்சு சட்டம் எடுத்தா யாருக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவனுங்க உட்காந்துருக்கானுங்க. தலைவன் நான் தாண்டா தலைவர் நிறந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி டைலாக் விட்டுட்டு சென்ட்ரா ஜோன் இருக்காங்க. நீ பொறுமையாக லூட்டிடு மச்சி, அவனுக்கு பொறுமையாக வருவானுங்க, நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்குவாட் மேட் டீம்மேட் சொல்லிக்கிட்டு கூட இருக்கலாம். மேபி இப்படி கூட இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஓ கார் ஸ்கின் பழகுதியா, வெறியான காரு. பணம் என்பது மதிப்புரிய இந்த காருக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட இருக்கும். சில பேர் வாங்கியிருக்கலாம், சில பேர் விற்றுருக்கலாம். ஆடா என்னடா நீங்கள் அடுத்த என்னடா ஒவ்வொருத்தன் கார் ஸ்கின் வச்சுருக்கானுங்க. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒர்த்து இருக்காதே. ஸோ மேக்ஸிமம் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா 15 டீம் தான் இருக்குங்க இந்த நேரத்தில். ஸோ இந்த ஃபஸ்ட் ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டன். எலிமினே ஜோன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஜோன் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். லூட்டுமே போயிட்டுருக்குங்க அந்த இடத்துல. ஸோ ஒரு வெறியான ஒரு லூட்டிங்கில் இறங்கியிருக்காரு இப்போதைக்கு. எப்போவுமே மேப் ஆஃப் த ஹீலிங்ஸு, கன்னுக்கு, புல்லட்டு, ஸ்கோப்பு, ஸோ சம்திங் அடிஷன், மாலி நேடு, மேக்ஸிமம் மாலி நேடு தான் கவர் கொடுக்கும். மேக்ஸிமம் ஒரு லாங்கு ஒரு க்ளோஸ் தான் வச்சு ஆடுவாங்க. ஒருத்தர் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா S12K வச்சுருக்காரு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஒரு கன்று M4 சம்திங். ஸோ லாங் ரேஞ்சுக்கு மேக்ஸிமம் M4 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் 5mm வந்து ஆட் பண்ணி ஸோ கொஞ்சம் பில்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இல்லைன்னா ரெண்டுமே க்ளோஸ் ரேஞ்ச் கூட ஆடுறதுக்கு இருக்காங்க. ஸோ உங்களால் முடியும் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஷார்ட் கன், ஒரு அல்ட்ரா ரேஞ்சு கன், ஒரு AKM M7 சம்திங் அந்த கன் கூட யூஸ் பண்ணலாம் பாசிபிள். ஸோ மேக்ஸிமம் ரேன் ஓவர் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபைட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைட் பார்த்தோம்ல பார்த்தீங்களா, தேவையில்லாத ஒரு நாக்கு. ஸோ இந்த இடத்துல அது ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். ஸோ இந்த இடத்துல இறங்கி ஸோ ஒருத்தர் எக்ஸிட் ஆகிட்டு, ஸோ இந்த மிஸ்கம்யூனிகேஷனால் ஒரு ஸ்குவாடு வந்து 3 பேர் எலிமினேட் ஆகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த டீம்மேட்டில். ஸோ இந்த அளவுக்கு வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆள் வந்துட்டு டேய் என்னடா எங்கடா பார்த்து ஓட்டுற அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அதை போய் முட்டிட்டான். ஆட்டோபாட்ஸ் ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடம், அதாவது நோவா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லூட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ லூட்டை வந்து ஃபினிஷ் பண்ணாமல் நான் வந்து ஃபைட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறங்கிற மாதிரி டைலாக் எடுத்த மாதிரி. ஸோ வந்து அவங்க வந்து முதல்ல வந்து தனக்கு தேவையான பொருட்களை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபியூல் கேன்லேருந்து லொஸ்க்கு, எனர்ஜி ட்ரிங்க்ஸ், சம்திங் பேக்கில் என்னென்ன இடம் இருக்கோ எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணுறதா டார்கெட். இது 2வது ஃபைட்டு பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல தாங்க இந்த 2வது நாக்கு, இந்த ஓப்பனில் நாக்கு, ஸோ ஏர் ஸ்குவாடு. ஸோ இந்த இடத்துல தாங்க ஒரு பர்டிகுலராக ஒரு வேறு லெவலில் ஒரு அடுத்தடுத்த செகண்டு வந்து நாக்கு விழுந்து செட்டன். ஸோ ஒரு ரேன் ஓவரில் ஸோ 3வது நாக்குமே இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குற அந்த வியூவில் பார்த்துருந்தோம். உடனே ஒரு ஷார்ட் கன்னில் ஒரு ஷாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக முன்னாடி ஏறிட்டாங்க. ரிவே கொடுத்த டைம் தாங்க இம்பார்ட்டன் ஆச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சோலோ நம்பர் பார்த்தீங்கன்னா அட்டாக் கொடுத்தாரு. பட் ஆனால் நாக் உழுவடல. ஸோ ஒரு ஒரு ஃபயர் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. பட் ஆனால் அவர் அங்கேருந்து லீவ் ஆக முடியல. ஒரு நாக்குமே கொடுத்துருக்காருங்க வேறு லெவலில். ஒரு ஹாகை வச்சுட்டு ஒரு நல்ல மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு நாக் இந்த இடத்துல அவருக்கு விழுந்திருக்கு. குட். ஸோ வெரி ஸோ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க டிசி. ஸோ ஆல்ரெடி 1 HP கொடுத்துட்டாரு இவருக்கு. ஸோ ஜோன் அவுட்டரில் இருக்காங்க, இப்போ ஹீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தலைவர் தாங்க வேறு லெவல் இந்த இடத்துல. ஸோ அடுத்து கார் மூமெண்ட்லேயும் கிளம்பிட்டாங்க அவங்க. ஸோ வந்த வேலை முடிஞ்சிச்சு போடா மயிர் அப்படின்ற மாதிரி OMG கிளம்பிட்டாங்க. OMG அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாமே ஜோனுக்கு தாங்க மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் சட்டியை சாத்திட்டு ஜோனுக்கு போடா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு டீமோட ஹெட்டு சொல்லுவான். ஆனால் அந்த IGL படுற பாடு இருக்கே கொஞ்சம் நஞ்சமா அப்பப்பா டீ அங்கே போடா இங்கே போடா கண்ணுறா டடா என்ன கண்ணு சொல்கிறத விட்டுட்டு வேறு எல்லா வேலையும் செய்வானுங்க பாருங்க. நம்ம ஆளுங்க அங்கே இருக்கானுங்க வெறியான ஒரு அதுதாங்க அது. நம்ம ஒன்று சொன்னால் ஏடா கூடமாக ஒன்று பண்ணுவானுங்க. அதுவுமே நம்ம பாசிபிளாக இருந்தாலுமே மூடிட்டு ஆடுறா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரொட்டேஷனே நடந்துகிட்ருக்கு. ஸோ TMGT டீமுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ வெறியான ஒரு அவுட் சைடு கிளம்பிட்டாங்க.
ஸோ என்னங்க டாப்லாம் போகிறாங்க. ஸோ டாப்லேருந்து அடித்தா நல்லது தான், பாட்டத்துக்கு வர்றது பெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2மே கம்ப்ளீட் ஆக போகுது. மேக்ஸிமம் 1.44 செகண்ட்ஸில் தான் இருக்குது. ஏஆர் ஸ்குவாடுமே மேக்ஸிமம் உள்ளே போயிட்டுருக்காங்க. அவங்களும் ஒரு நல்ல இது தான் இருக்குது. M4 ஸ்குவாடு தான் வந்துட்டு இழந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே இருக்கணும் ப்ரோ, கேமில் இருக்கணும். கேமை கண்டென்ட்டாகவே பார்க்கக்கூடாது, ஒரு லைஃபாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இவ்வளோ தூரம் வந்திருந்தீங்க. பட் ஆனாலுமே எல்லாருமே சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். பிரியாணி ஒரு இப்போ அன்றைக்கின்னு ஒரு ஃபைட் நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல குத்துறாங்களான்னு பார்த்தா குத்தவே இல்லைங்க. கோத்தாம் பூண்டை இங்கே வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லா E4 கொடுத்துருக்காருங்க ஒரு ஸ்ப்ரேவை. அதனால் வந்தவங்க டீம் அப்படியே போயிட்டாங்க. ஸோ வெறியான லிட்டுங்க அந்த இடத்துல, செம்ம டேகு அடிக்கு நாக்கு விழுந்துருக்கணும். பட் ஆனால் புல்லட்டோட ரேஞ்ச் போகல. இதுக்கு நான் கண்டிப்பாக வந்து பப்ஜியை கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்மளால் தலைவர் உட்காந்துருப்பாரு. டேய் ஒத்தா 1 ஹெச்பிடா, நான் வண்டியை ஒழுங்காக ஓட்டுறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏஆர்கிட்ட. ப்ரோ ப்ரோ வண்டி போக மாட்டேங்குது, நானே லெஃப்ட் கியர் இருக்கா ரைட்டில் கியர் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சொல்லிட்டு இருப்பார் இருக்குது. ஸோ ஒரு டேமேஜ் நல்லாவே கொடுத்துருந்தாருங்க. ஒன்றாலே ஒரு நல்லா ஒரு ஸ்ப்ரே, ஏன்னா ஒரு வரப்பையும் ஒரு ஸ்ப்ரே நல்லா கொடுத்துருந்தாரு அந்த இடத்துல. ஸோ ஏஆர் அகெயின் ஹோல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்டில் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு அவுட் சைடில் ஒரு எடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட் சைட்லேருந்து, அதாவது அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து இப்போ தாங்க ஜோனுக்கே மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மிலிட்ரி பேஸ்லேருந்து ஜோனுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன் ஆஃப் த மேக்ஸிமம் A6 ஸ்குவாடு. எவ்வளோ தான் நாங்களாம் பொறுமை எருமை கருமை கைஸு அப்படிங்கிற மாதிரி இந்த கடலில் வந்து நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நீந்தி கூட போவோமே தவிர எனிமி கையில் எனிமி எங்களை டச் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரிலாங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா 6 வேறு லெவல் தாங்க சொல்லலாம். ஆட்டோபாட்ஸ் இப்போ தாங்க வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க, ஆட்டோபாட்ஸ் eSportsலேருந்து. ஸோ அவங்களுமே ஜோன் சர்வேக்கு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஒரு WP ஸ்குவாட் போயிட்டுருக்கு. பேக் ஹேண்டில் இன்னும் அதுக்கும் பேக் ஹேண்டில் கீழே ஒரு ஸ்குவாட் வந்துருக்கு பாருங்கள், TE ஸ்குவாடு. வேற மாதிரிங்க. என்னங்க எவ்வளோ பெரிய ஒரு இது, எந்த ஜோனுக்கு எந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு பாசிபிள். இங்கே சார்ஜபிள் பாருங்களேன், இங்கிட்ட ஸ்குவாடுக்கு வந்துருக்கு. ஓ ப்ரோ சீரியஸ்லி வேற மாதிரியான ஒரு கேமு. ஸோ பின்னாடி ஆட்டோபாட்ஸ் பின்னாடியே வந்துட்டுருக்காருங்க. ஆனால் இங்கே ஃபைட்டு போயிட்டுருக்குங்க இதே நேரத்தில் ஷவர்னி சைட்லேருந்து. ஸோ 2 டீம் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க, AR + OP. ஸோ ஆல்ரெடி பிளாக்கிங் வச்சுட்டாங்க இல்லைங்க, டேரெக்டாகவே குத்தல் தாங்க இவங்கள்ட்ட. போடு அடி தட்டி போடி அடி, ஆல்ரெடி லிட்டு வேறு. ஸோ டேரெக்டாக ஹிட்டுங்க. அதான் சொன்னாங்க ஷாட்கன் ஆஃப் த ஷாட்கன், பவர் ஆஃப் ஷாட்கன் அப்படிங்கிற மாதிரி. டேரெக்டாக இவர் அட்டாக்ல தாங்க இறங்கியிருக்காரு. பட் ஆனால் நேடு குக் பண்ணுறாரு. ஒரு அற மாதிரியான ஒரு நாக்கு விழுந்திருக்கு. அவர் நேட்லேயே அவர் நாக்கு விழுந்திருக்காங்க. இவர் நேட் கண்டிப்பாக த்ரோ பண்ணிகிட்ருக்காரு இந்த இடத்துல. பட் அந்த நேட்டில் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் இந்த இடத்துல விழுவல கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் அடிப்பறம் தான் பார்க்கணும். டீம் 14லேருந்து, ஸோ ஹோப் டீம்லேருந்து ஒரு 2வது நாக்கு வச்சுருக்காருங்க. வேற மாதிரியான ஒரு நாக்கு இந்த இடத்துல. அவர் டீமோட சப்போர்ட் இல்லாமல் விளையாண்டுட்டுருக்காருங்க. 1 மேன் ஆர்மி ஆஃப் 1 மேன் ஆர்மி. ஸோ அகைன் ஒரு மாலி த்ரோ பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே மாலியோட வேல்யூபிள் இல்லாமல் போச்சு. பட் ஒரு நேடு ஹிட்டு, பட் மாலிலையுமே மாட்டிக்கிட்டாருங்க இந்த இடத்துல. ஸோ ஹீல் பண்ணிகிட்ருக்காரு இந்த இடத்துல. ஸோ ஒரு மெடிக்கெட் குத்துனா தான் நல்லதுன்னு நினச்சி அடிச்சிருக்காரு. தற்கூரி நாயை நேடு போட்டு ஒன்று சாகடிக்கலாம், பேரை மாற்றிடலான்னு சொல்லி நேடு ஒன்று போடுறாரு. பட் அந்த நேடுமே பாசிபிள் இல்லாமல் போயிடுச்சு. டேரெக்டாகவே ஹிட் பண்ணியிருக்காருங்க. பட் ஆனால் அப்பயும் ஒரு டீம் நாக்குங்க. கடைசி நேரத்தில் வந்து என்னடா பிடுங்க போகிற அப்படின்ற மாதிரி தான் அவர் நாக்கு கொடுத்துருக்காரு. அகைன் ஒரு நாக்கு வச்சிருக்காருன்னு சொல்ல போடு, வேற மாதிரியான ஒரு நாக்கு. பட் அகைன் ஒரு நாக்கு வேற மாதிரி. ஆனால் பட் இவருமே நாக்கு வாங்கிட்டாரு. பட் ஆனால் ஒரு டீம்மேட் கொடுத்துருந்தாருன்னா கவர் இந்த இடத்துல வேறையாக இருந்திருக்கும். பட் ஆனால் அவர் கவர் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் நேடுமே அவரும் த்ரோ பண்ணியிருக்காருங்க, இவரும் நேடு த்ரோ பண்ணியிருக்காரு. ஸ்பாட்ஸ் மேல் ஓட்டாருங்க. ஓட்டா ஃபக், ஏண்டா சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன் அந்த பக்கம் பாதலன்ட்டு அப்படின்ற மாதிரி தாங்க அவர் சொல்லியிருப்பார் இந்த இடத்துல. ஸோ ஒரு டீம்மேட்டில் கடைசி நேரத்தில் வந்தாலும் ஒரு 4 கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயருங்க. ஸோ நல்ல ஒரு ஃபினிஷஸ் கொடுத்துருக்காரு லெக்ஸ் லிமின். ஸோ நல்ல ஒரு பிளேயிங்னே சொல்லலாம். ஹோப் அஃபிஷியல் நல்லா செம பிளேயிங்ப்பா. உண்மையுமே வேறு மாதிரியான தரமான செய்கை பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல. ஸோ நான் டீம் கிராசிங்கில் வேறு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜோனுக்கு போகிறதுக்கு பிளானை போடுங்க. அவர் அகைன் நாக்கு விழுந்தாலும் பாசிபிள் இல்லை, நாக்கு விழுவாமல் இருக்கணும், செக்யூராக இருக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கவரில் தான் இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு லொக்கேஷனை பிடிச்சிட்டு நாங்கள் தான் ராஜா, நாங்கள் தான் மந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உட்காந்துட்டாங்க இந்த இடத்துல. நாங்கள் வச்ச சட்டத்துக்கு கீழே யாருமே வந்து ஓட்டை போட முடியாத அளவுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஆட்டோபாட் ஸ்பீடு வந்து வேறு மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த இடத்துல. ஆட்டோபாட்ஸ் தாங்க வேற மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடு சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் எப்போதுமே வேறு மாதிரி தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான். ஓகே, ஓவரால் ஜோனுமே பார்த்தாச்சு. இப்போ எல்லாருமே ஜோனுக்கு வந்துட்டாங்க. இங்கே ஒருத்தர் நாக்கில் இருக்காங்க, 2 பேர் நாக்குங்க. என்னங்க அது
அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் இவ்வளோ நேரம் வந்து அவுட் ஆஃப் ஜோனில் சர்வே பண்ணுறது ரொம்பவே தப்பு. ஸோ எப்படி தான் அவங்க உள்ள மேட்ச்சுக்குள்ளே வர போகிறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் இப்போது அடுத்த கேள்விக்குறியாக இருக்குது. யாரை தூக்க போகிறாங்கன்னே தெரில. ஸோ ஃபினிஷிங் அந்த டீமு, ஸோ எதுவுமே ஹீலிங்ஸ் இல்லாமல் ஒரு டீம் ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆஃப் ஜோனில் எலிமினேட் ஆகிருக்கு. என்னங்க லூட் அது, என்னங்க அந்த டீமு, பாவங்க, எதுக்கு விளையாடணும்னு தெரியாமல் கூட இவ்வளோ தூரம் அஃபிஷியல், நிறைய டீம் அஃபிஷியலே வராமல் போயிருக்குங்க, அதுக்குன்னு இப்படியாங்க வந்து பண்ணுறது. என்னங்க நீங்கள் டிசி ஸ்குவாடு போயிட்டுருக்காங்க. டீம் காஸ்மிக் ஸ்கார்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆஃப் ஜோனுக்கு வந்துட்டுருக்கோம். ஸ்டேஜ் 4 வந்துருச்சுங்க. இந்த இடத்துல ஜோனோட லெவல் தெரிஞ்சுட்டு ப்ளே பண்ணுங்க கைஸ். கொஞ்சமாவது வேறு ஜோனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. என்னடா பெரிய ஜோனு, நம்ம ஹீல் பண்ணால் ஹீல் ஆகிக்க போகுது, நம்மளை யாரா அடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஜோனு அடித்தா கூட ஒரு செகண்டு நம்ம ஹீல் பண்ணால் நம்ம ஸ்டேபிள் ஆகிக்கும். ஆனால் ஜோன் அவுட்டில் பாசிபிளே இல்லை. நீ என்ன தான் ஹீல் பண்ணாலுமே ஜோனில் உனக்கு ஹீல் குறைஞ்சிக்கிட்டு தான் ப்ரோ இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஜோனை வந்து பிடிக்க பாருங்கள். சென்டர் ஆஃப் ஜோனை பிடிச்சிட்டு நீங்கள் ப்ளே பண்ணால் கூட ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. இல்லைன்னா மேக்ஸிமம் சொல்கிறேன், ஒரு பெரிய மிஸ்டேக்னால் அந்த ஜோன் அவுட்டில் தான். ஸோ ஒரு ஃபைட் எடுக்கிறதாவே இருக்கட்டும், ஜோன் அவுட்டில் ஃபைட் எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளால் நம்ம ஒரு 1v4 பண்ணுறதாவே இருக்கட்டுமே. ஸோ அந்த கடைசி செகண்டில் நமக்கு வந்து லிட் ஆகுறப்ப 1 HP ஆகிடுச்சு, நம்ம டைம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல டீமோட எலிமினேஷனை யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு கூட டைம் இருக்காது. ஸோ அந்த செகண்டில் வந்து நம்ம வந்து நம்ம டீமேட்டை இழக்கிற மாதிரி வந்துடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ளே போய் ஆடுறது உள்ளே பேட்டர் ஆஃப் என்னோடய ஃபீல் சொல்கிறேன், என்னோடய இதில் சொல்கிறது. ஸோ உங்களோட கண்டிஷன் நாங்கள் வந்து இப்படி தான் ஆடுவோன்னு சொன்னிங்கன்னா அப்புறம் உங்களை தலையெழுத்தை அவனாலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம 12 டீம் வந்து உட்காந்துருக்கோம், நாங்கள் 4வது ஸ்டேஜ் வரைக்கும் உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ டேரெக்டாகவே ஏஆர் ஸ்குவாட் உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துல டேரெக்டாகவே ஹிட் இன்ட்டு WFல ஒரு நாக் வச்சுருக்காரு டேரெக்டாகவே. ஸோ இந்த இடத்துல அக்கேன் ஒரு நாக்கு எதிர்பார்க்கப்படுகுது. பட் ஆனால் ப்ளூவில் நாக்கு வேற மாதிரி. ஆனால் இவர் பாருங்கள் வேற மாதிரி உள்ளே உட்காந்துட்டாருங்க ஸ்கவுட்டு. ஸோ வேற மாதிரி ஒரு நாக்கு விழுந்துருச்சு, வெளியே வராருங்க. அந்த நேரத்தில் போட்டு தள்ளிட்டாருங்க இவர். ஸோ செம்மையான ஒரு கவருங்க ஸ்கவுட்டுக்கு. ஸோ உள்ளே வந்துட்டு வெளியே போயிட்டு செம்மையான ஒரு இது கொடுத்தாரு, ஒரு எப்படி சொல்கிறது, மேஜிக். ஸோ நல்லா பண்ணார் இந்த இடத்துல. உண்மையுமே அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஒரு ஐடியா யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா. வந்த அடுத்த செகண்ட் இவன் உள்ளே போய்ட்டு நீ வெளியே வாடா, நான் உள்ளே போய் பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி உள்ளே போனார், தூக்குனாருங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. வேற மாதிரிங்க அது. ஸோ நல்ல ஒரு ஃபயர் தான். இப்போ ஓவரால் வியூ பார்த்துட்ருக்கோம். ஸோ 2 டீமுக்குமே ஆல்ரெடி ஃபைட் போயிட்டுருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு ஃபைட் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. ஸோ கார்ட்டை பார்த்துட்ருக்கோம் இந்த இடத்துல. ஸோ நல்ல ஒரு ஃபைட்டு இந்த இடத்துல. ஆனால் ஜோன் எனக்கு தெரிஞ்சு மேபி பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ஜென் ஸ்போர்ட்ஸுக்கு தாங்க வரும். பார்த்தோன்னா நேடு கரெக்டாக குக் பண்ணார். பட் ஆனால் பாசிபிள் இல்லை. ஆட்டோபாட்ஸ்னு ஆளு கில்ல அடிச்சிட்டாங்க. பட் ஆனால் அதுக்காக பழி கொடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பிளேயரை வந்து பழி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பெட்ரோல் பங்க்லேருந்து நல்ல ஒரு ஃபயர் வந்துட்டுருக்கு. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேன், சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிப்பாயின்னு பார்த்தேன். எங்கே மாட்டுறானுங்களா பசங்க, ஆச்சு சாவடி அடிக்கிறானுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ தூக்கிடுவார்னு நினைக்கிறேங்க. பட் ஆனால் ஹோப் ஆஃப் இஸ் ஓகே. இங்கே ஒரு 4 கில் அடிச்சிருக்காங்க. ஷவனியில் ஒரு நல்ல கேம் பிளே ஒருத்தட்ட இருந்துச்சு. ஸோ ஷார்ட் கன் ஆஃப் மகிமை அப்படிங்கிற மாதிரி தாங்க கொடுத்தாரு. வேற மாதிரி தரமான செய்கைகள் பல உண்டு, அதில் எதில் ஒன்று எப்படியோ ஒன்று, 1000 கலைகளில் கற்றுக்கொள்வாத எத்தனையோ கலைகள் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பரவாயில்லையே, பழமொழி கூட நல்லா வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார் போல இருக்கு அவர். ஆனால் அடுத்த ஒரு நாக்கு இப்போ லாங் அண்ட் ஸ்ப்ரேலேருந்து நாக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நேடுமே பறந்து 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 வருதுங்க இந்த வீட்டுக்கு. ஸோ என்ன சொல்கிறது, நான் இப்போது ஒன்றும் சொல்லாதர மூடிட்டு உக்காடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாழ்க்கையில் உருப்பட நம்புகிறோம், உருப்படு இல்லைன்னா வேலைக்கு ஆகாது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஆனால் அதில் ஹிட் எஃபெக்ட்லாம் இருக்காடா, சத்தியமாக எனக்கு தெரில. நேடு பறந்து வருது கைஸ், சும்மா பாட்டி போடி. ஸோ OST பார்த்தீங்கன்னா ஜோனுக்கு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த நேரத்தில். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜில் இல்லை, ஏன்னா வந்து லோயர் ஆஃப் ஜோன். ஸோ ஒரு அயனுக்கு பார்த்தீங்கன்னா லாக்கு கிடைக்கும். ஸோ அகெயின் மேலே இருக்க டீம் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. E4 அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து வந்துருக்காரு. சரியான ஹிட் இந்த இடத்துல. 1 HPயில் மூவ் ஆன் பண்ணிட்டுருக்காரு. இவர் ஜோனுக்கு மூவ் பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து தற்காப்புக்கு தான் பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஆனால் பட் மூவ் பண்ணியிருக்காரு ஜோனுக்கு. வெயிட் பண்ணுறாருங்க. ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை. பட் ஆனால் ஜோனு வந்து அட்வான்டேஜோடு வெயிட் பண்ணுறது நல்லது. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நாக்குங்க அந்த இடத்துல. TMGயில் ஸ்போர்டு பொழக்கிறாங்க. E4 VST தூக்கிட்டாரு, நாக்கு வச்சுருக்காரு. அகெயின் ஒரு நாக்கு.
போட்டு போட்டி தட்டி தான் எங்களோட ஆட்டம் வெறியாக இருக்கும்டா இனிமேல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2 பேர் கவரை போட்டு நிப்பாட்டிட்டாங்க. செம்ம ஒரு ஐரிஜ் ஆஃப் ஜோனு. ஸோ உள்ளதில் வேற மாதிரி ஒரு ஜோனை பிடிச்சிருக்காங்க. அகேன் ஒரு நாக் விழுந்திருக்கு விஎஸ்டியிலேருந்து. செம்மப்பா, வெறியான ஒரு கேம் பிளேப்பா, செம்ம ஸ்ப்ரே இந்த இடத்துல உங்கள்கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் அவுட் ஆஃப் ஜோனில் உட்காந்துருக்காரு. இப்போ ஜோனுக்கு வேறு ஓடணும் இவர். ஸோ ஜோனுக்கு மூவ் ஆன் பண்ணுறாரு. அவர் நாக்குங்க, அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க. வேறு மாதிரி ஒரு நாக்கில் விழுந்திருக்கு. 31 பிளேயர்ஸ் 11 டீம்ஸ் வந்து ஜோன் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் ஆஃப் 5 போய்ட்டுருக்கு இந்த இடத்துல. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அவுட் ஆஃப் ஜோன்லேருந்து இன் ஜோன் போகிறதுக்கு சரியான ஒரு ஹிட் அந்த இடத்துல 1 HP. பட் ஆனால் தேர்ட் பார்ட்டியில் மாட்டுறதுங்கிறது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டியான எல்லா டீமுக்கும் நடக்கிறது தான். ஸோ இவர் மாட்டிக்கிட்டார் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல செக்யூர் ஆகுமாங்கிறது பார்க்கணும். இவர் செக்யூர் ஆகிட்டார். டாப் அண்டில் போகிறவர் செக்யூர் ஆகலை. ஸோ பார்த்தோன்னா WOL ஃபேன்ஸ் பார்த்தோன்னா அகெயின் செக்யூர் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஸோ செல்ஃப் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ பாசிபிள் தான், எடுத்து முடிச்சிட்டாரு. ஸோ வெறியான ஒரு மேட்சஸ் போயிட்டுருக்கு இந்த இடத்துல. ஸோ நம்மளோட எதிர்பார்ப்பும் இப்போ எந்த டீம் அடிக்க போகுதுன்னு தெரில. ஸோ டோட்டல் 10 டீம்ஸ் வந்து சர்வே பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டேஜ் ஆஃப் 5ல் 25 செகண்ட்ஸில் ஜோன் க்ளோஸ் ஆக போகுது. ஸோ எந்த ஸ்குவாட் அடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்திலே தான். ஏன்னா ஃபோனெல்லாம் நிற்குதுடான்னு சொல்லிட்டு 4 பேர் கத்திட்டு இருப்பானுங்க. டே எத்தனை பிளேயர்லாம் இருக்குது, 25 பேராடா, 10 டீமாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நமக்கு தாங்க தெரியும், அவங்களுக்கு தெரியும். சத்தியமாக 25 பேர் இருக்காங்கன்னு தான் தெரியும். ஸோ அவங்களோட கன்சிடர் பண்ணாமல் 24 நம்பர்ஸு. ஸோ ஒன்றைங்க டேரெக்டாக வந்து குத்துறாரு. ஐயோ மனுஷா, யார் நீ இவ்வளோ நல்லவனா இருக்க, வந்து கில்லெல்லாம் கொடுத்துட்டு போகிற. ஓ மை காட், E4 டைனமோக்கு செம்மங்க. ஆனால் கில்லு கொடுத்துட்டு போகிறாருங்க WF. ஃபர்ஸ்ட்டு. ஆனால் கில்லு வந்து இங்கேருந்து வந்து அவ்வளோ தூரம் கொடுத்துட்டு போகிறாரு பார்த்தீங்களா. பெரிய ஆளுங்க நீங்கள், பெரிய ஆளுப்பா தம்பி. நீ வந்து ஒரு பாயிண்ட்டை ஏன் இங்கே வந்து கொடுத்துட்டு போன அப்படின்னு இல்லையாடா உனக்கு, அறிவு கட்ட முட்டாள் அப்படின்ற மாதிரி இருப்பான். தீமை திட்டிருப்பான். டிசி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே பூந்துட்டாங்க. இப்போது AAZ பார்த்தீங்கன்னா E4 பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஆங்கிள் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு பெஸ்ட் ஆஃப் ஆங்கிளில் மூவ் பண்ணியிருக்காங்க. அகெயின் ஒரு டீமில் எலிமினேட் ஆகிருக்கு. ஆட்டோபாட்ஸ் வந்து டீம் 9ஆகவே எலிமினேட் ஆகிருக்கு. இப்போ டாப் 9ல் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். டிசி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாடாகவே இருக்குங்க அந்த இடத்துல. ஸோ ஒரு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் ஜோன் பிடிச்சி வச்சுருக்காங்க. பட் ஆனால் லோயர் ரிட்ஜுங்க, இது வந்து அட்வான்டேஜாக பலன் கொடுக்குமாங்கிறது ரொம்ப டவுட்டு. OMG பார்த்தீங்கன்னா கில் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துலேருந்து. பார்த்தீங்கன்னா OMG ஒரு நாக்குமே வச்சுருக்காங்க அந்த இடத்துல. OMGயோட அட்வான்டேஜுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுவும் ஒரு மோசமான நிலையில் உள்ள ஒரு ஸ்குவாடாகவே இருக்கும். ஆனால் மோசமான நிலைக்கு தள்ளப்படும் ஸ்குவாடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோப் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு விழுந்திருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்டிக்கு. ஆனால் கேரி பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காருங்க, ஒரு நாக்கு வச்சுருக்காருங்க. பட் ஆனால் E4ல் அகெயின் ஒரு OMGலேருந்து நாக்கு விழுந்திருக்கு, செகண்ட் நாக்கு. ஸோ OMGக்கிட்டேருந்து ஒரு நேடு த்ரோ பண்ணுறாங்க. பட் பாசிபிள் இல்லை அந்த நேடுக்கு. ஸோ E4 இப்போ இடையில மாட்டிக்கிட்டாரு. டிசி தூக்கியிருக்காருங்க இந்த இடத்துலேருந்து, ஹோப்பை தூக்கியிருக்காரு. ஸோ கீழே செக்யூர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் 9 ஆஃப் டீம்ஸ் இருக்குது. OMG அகெயின் ஒரு AR ஸ்குவாடில் நாக்கு வச்சுருக்காரு. ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணாருங்க ERலேருந்து E4லேருந்து. பட் ஆனால் நாக்கு விழுவில் டெட் பிளேயர்லேருந்து E4யில். CFS I4I. ஸோ நல்ல ஒரு நேம் தான். பட் ஆனால் எனக்கு வந்து அவ்வளோக்கும் இந்த நேமில் ஐடென்டிஃபை ஆகலை. மற்றபடி ஓகே, ஒரு நல்ல நேம் தான், குட் நேம். ஸ்போர்ட்ஸ் நேமில் OMGயில் அகெயின் ஒரு நாக்கு. ஸோட்டு பார்த்தீங்கன்னா டிடி உள்ளே ஏறிட்டுருக்காங்க. ஸோ ஏர்லேருந்து OMGயில் ரிட்டன் ஒரு நாக் வச்சுருக்காங்க. ஒரு ரிஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த இடத்துல. கரெக்டாக உண்மையிலுமே ஒரு ரிஃப்ளெக்ஸ் கொடுக்குறது மேட்டர் இல்லை. ஸோ டீமே செக்யூர் பண்ணோம். ஒரு நாக் விழுறதுலாம் மேட்டர் இல்லை ராஜா, நீ கில் எடுக்கிறது தான் ராஜா மேட்ரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு கில்லுக்கு ஒரு பாயிண்ட்டு டே மூதேவி, அது கில்லுடா, பாயிண்ட் எடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஓசி கில்லுனால நமக்கு வந்து பிரயோஜனமான ஒரு கில்லு. அகெயின் ஒரு நாக் விழுந்திருக்கு OMGலேருந்து. OMG ஒரு டீமை மட்டும் இல்லைங்க, எல்லா டீமையும் விழுந்துட்டுருக்கானுங்க. போட்டு நேடு மழையாக பொழிஞ்சிட்ருக்கு. செம்ம நேடு இது. முடிஞ்சிச்சிங்க அடுத்த நேடு. கரெக்டான நேடாக இருக்குமா இது? கரெக்டாக த்ரோ பண்ணியிருக்காங்க, லிட் ஆகிருக்கு. பட் ஆனால் பாசிபிள் இல்லாமல் போச்சு. அகெயின் ஒரு நேடு பார்க்கலாம். கரெக்டான ஒரு நேடுங்க, நாக்கு விழுந்துருச்சுங்க. போடுங்க WFலேருந்து செம்ம அடி கொடுத்துட்டேன்.
நான் தான் பிபி ஃபீனிக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தோத்துட்டாரு அவர் தோத்துட்டாரு. என்னடா எக்கோ அடிக்குதுன்னு பார்க்குறீங்களா? சும்மா ஒரு ஃபன்னுங்க தாங்க. அது ஓஎம்ஜியில் அகைன் ஒரு நாக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் டீம் 7 டீம்ஸ் டாப் 6ல் இருக்கும். இப்போது மேக்ஸிமம் டீம் ஆஃப் த லெஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்தாச்சு டீம்ஸ் 6 டீமில் இருக்கும். 6ல் 1 6 ஆட்டோ கொக்கா மக்கு அஜாஜ்ரா ஐயோ அப்படின்ற மாதிரி தான் ஈஃபோல கடைசி 1 பிளேயர் இருக்கார். என்னங்க போத்திட்டாருங்க. நேடு மழை வருதுங்க அந்த இடத்துல. ஓகேவா, நான் சொன்னாலே ஸ்டார்டிங்கில் நேடு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது மேட்ரில், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோங்கிறதாங்க மேட்ரு. பார்த்தியா, வண்டி புது ஆர்டருங்க, முடிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க. ஏண்டா நீ எங்கே படுத்துருக்க கூட அட்டை கொக்கால ஓலி டே, நான் அவனை அடித்தேன் நீ என்ன அடித்த, சரியாக போச்சு, என் டீம்மேட்டை தொடக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. ஸோ டீம்மேட்டு பார்க்கல வரைக்கும், பார்க்காத வரைக்கும் நல்லது. பார்த்தாருன்னு வச்சிங்களேன், பார்த்த வரைக்குமே போட்டு தள்ளிடுவானுங்க இவனுங்க. டாப் 4ல் இருக்கும் இப்போ இந்த இடத்துல. டிசி ஓஎம்ஜி பார்த்தோன்னா ஃபுல்லாகவே இருக்காங்க. ஓஎம்ஜி பார்த்தோன்னா டேரெக்டாக ஹிட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல. ஸோ 3 கில்ஸோட OMG டீம்ஸ் முன்னாடி இருக்காங்க. டிசிஆர் OMGயில் ஃபைட்டில் போயிட்டுருக்கு இந்த இடத்துல. டிசிஎஸ் OMG. ஸோ இந்த இடத்துல பார்த்தா OMG அட்வான்டேஜா இல்லை டிசிஎஸோட தான் அட்வான்டேஜான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அகேன் 2 நாகு வேறு விழுந்திருக்கு இந்த இடத்துல. ஸோ பார்த்தோன்னா OMG பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஹிண்ட் கொடுத்துட்ருக்காரு. ஒன் ஆஃப் த டாப் ஆங்கிளுங்க ரிப்போர்ட்டு வேறு மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தோன்னா நல்ல ஒரு ரொட்டேஷனில் இருந்திருக்காரு இந்த இடத்துல. ஸோ இவருமே ஷார்ட் கன்மே மூவ் பண்ணுறாரு. ஏன்னா லோயர் ரேஞ்சில் எப்போதுமே க்ளோஸ் ரேஞ்சில் ஷார்ட் கன் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவருமே ஓசிக்கில் தூக்கியிருக்காருங்க வர்ற மாதிரி டிஎம்ஜிலேருந்து. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்காரு டிஎம்ஜிலேருந்து. கில்ல எடுக்கிறோமோ இல்லையோ, நம்ம எலிமின டாப் 3க்கு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல. டாப் 3க்கு ஸோ செம்ம ஃபைட்டில் இருக்காருங்க அந்த இடத்துல. ஸோ நல்ல ஒரு ஃபைட்டு. ஸோ காருக்கு மூமெண்ட்டு அகெயின் இது ஒரு வீட்டில் பார்த்துட்ருக்கோம் அந்த இடத்துல. ஸோ ஒரு நல்ல மூமெண்ட்டில் இருக்கார். ஸோ எந்த இடத்துல ஃபைட்டு எப்படி தூக்கும், எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போது. ஸோ நான் நடித்தால் அடி, நீ இடித்தால் இடிங்கிற மாதிரி 7 கில்லோட இருக்காங்க டாப் 2 டீம்ஸ் டிசி. ஸோ ஐஎம்ஜி அகெயின் சேம் டாப் 2க்கும் டாப் 1க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, 4 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ டாப் 1க்கு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்டு, டாப் 2 6 சம்திங் அப்படியே பிளாப்லா. ஸோ அப்படியே பாயிண்ட்ஸ் வரதுனால ஸோ 4 பாயிண்ட்டு இவங்களுக்கு ஈக்குவலாக. ஸோ இவங்க டின்னர் அடித்தாங்கன்னா ஒரு 17 பாயிண்ட்ஸு. ஸோ அந்த சம்திங் இந்த 3 கில்லோட ஸோ 10 பாயிண்ட்ஸ், ஸோ 20 பாயிண்ட்ஸோட ஃபஸ்ட் மேட்சஸ் ஃபினிஷ் ஆகலாம். மேபி நெக்ஸ்ட் மேட்ச் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கிடைக்குங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட் மேட்ச்சே கொஞ்சம் அதிரடியாக ஆரம்பிக்கிறது தப்பு இல்லை. பட் டிசியோட மூவ் இது ஒரு ராங்கான மூவாக இல்லை ஒரு ஃபேக்கான மூவான்னு தெரில. இப்பயே ஜோன் மூவ் பண்ணியிருக்கணுங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 8ல் இருக்காங்க. பட் ஜோன் இதில் தான் இருக்காங்க. பட் ஆனால் ஜோன் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்றது 2வது பட்சம் தான். ஏன்னா டிஎம்ஜிலையும் பார்த்தோன்னா அவர் சோலோவாகவே இருக்கார். ஸோ அவரோட மேக்ஸிமம் டாஸ்க் பார்த்தோன்னா 2 கில் அடிச்சிருக்காரு. ஸோ டாப் 3க்கு பிளாப்லா 5 பாயிண்ட்ஸ். ஸோ 2 கில்லுக்கு அப்படின்னு கணக்கு போட்டால் கூட வந்துருச்சுங்க, ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஸோ இவங்கள்ட்ட இப்போது ஓஎம்ஜிட்டேருந்து தான் 4 கில் அடிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் 4 கில் அடிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து 2 கில்ல 1 கில் அவர் எடுத்துட்டாரா? ஆமாம், கரெக்டு. ஸோ இவங்க ஒரு 4 பாயிண்ட்ஸு. ஸோ இவங்க டின்னர் அடித்தா மேக்ஸிமம் ஒரு இந்த 2 கில்லு ஸோ சம்திங் ஒரு 3 கிலோ எடுத்தாங்கன்னா கூட ஸோ இவங்களும் 7 பாயிண்ட்ஸ் 17 பாயிண்ட்ஸில் நின்றோம். ஸோ மேக்ஸிமம் இவங்களும் அடித்த மாதிரி கதை தான். ஸோ ஆனால் இதில் அந்த சோலோவாக இருக்கிறவனோட மைண்ட் செட்டு நல்லாயிருக்கு, கவனிக்கணுங்க. ஒத்தா போன்ட்டேன் இந்த வழியாக தானே உன்னை போக சொன்னேன், அந்த வழியாக ஏன்டா போய் தொலைச்சிங்க, அந்த கிணத்து கடவால் போனதுனால தானே 3 பேர் செத்து போனீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அவர் வாட்ச் பண்ணி பார்த்துருக்கோமா, அவரை நான் எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரியல. டிஎம்ஜி இங்கே தான் இல்லை தான் நினைக்கிறேன். டிஎம்ஜி மேலே அட்டாக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் மேலே கிராசிங்கில் மாட்டின ஒரு ஸ்குவாடு. கரெக்ட், நல்ல ஒரு முயற்சி. பட் ஆனால் டிஎம்ஜி ஸோ ஜோன் மூவ் பண்ணுறாரு. பட் ஆனால் கரெக்டான ஆங்கிளான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணுவாங்க. ஓஎம்ஜியுமே சரி, என்னடா புதுசாக ஸ்மோக்கில் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேபி பார்த்தாங்கன்னா இவர் காலி. கரெக்டாக 1 மீட்டர் ஆஃப் ஜோனில் இருக்கார். ஸோ வெயிட் பண்ணுறாரு அடுத்த ஒரு மூமெண்ட்டுக்கு. ஜோன் மூவ் பண்ணி தான் ஆகணும், வேணாம் வழி இல்லை. ஜோன் எஜ்ஜில் உட்கார முடியாது இல்லைங்க, எவ்வளோ நேரம் தான் ஜோன் எஜ். நோ மை காட், முடிச்சிட்டாங்க ஓஎம்ஜி. ஸோ 5 ஃபினிஷஸில் இருக்காங்க ஓஎம்ஜி. ஸோ 5v2 3v2ங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தோன்னா அட்வான்டேஜ் ஆஃப் த யாருக்குமே இல்லைங்க. ஸோ ஜோனுன்னு சொல்லிக்கிட்டு யாருக்குமே இங்கே விழலை. ஸோ டாப் ஆஃப் பாட்டம் ஓஎம்ஜி தான் இப்போது டாப் ஆங்கிள். என்னோடய கணிப்பு ஓஎம்ஜி தான். ஏன்னா டாப் ஆஃப் ஆங்கிளை பிடிச்சிக்கிட்டு செம வெயிட்டிங்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ ஃபஸ்ட்டு ஜோனுக்குமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் ஜோன் க்ளோஸ் ஆகும். ஜோன் க்ளோசிங் டைமும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அகைன் ஒரு நாக் இப்போ எந்த டீம்லேருந்து விழுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓஎம்ஜியா அப்படி இல்லையா டிசியா. ஸோ ஆல்ரெடி 1 HP ஆகிட்டாருங்க. நாக்குமே கொடுத்துட்டாருங்க அந்த இடத்துல. முடிஞ்சு போச்சு. இப்போ லாஸ்ட் 1 பிளேயர் முடிஞ்சு போச்சுங்க. தட்டி தூக்கிட்டாங்க. ஓஎம்ஜி ஆஃப் த ஃபயர் ஆஃப் த வின்னர் ஆஃப் த டின்னர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கில்லு கிடச்சிச்சானுங்கிறது மேபி கணக்கில். ஓஎம்ஜிஸ் இந்த டின்னர்